வேலைக்குன்னு கேட்டேன். அவரும் சரின்னு சொல்லிட்டு உடனே போயிட்டாரு. அதான் சொல்ல முடியல. என்கிட்ட சொல்ல சொன்னாரு. நான் கொஞ்சம் அவசர வேலையா அங்க எங்கன்னு சுத்திட்டு இருந்ததால சுத்தமா மறந்துட்டேன். நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் வேற கொடுத்திருந்தீங்களாமே, கேள்விப்பட்டேன். ஆமா, அதான் பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு அவசரமா வந்து விஷயத்த சொல்றேன். யாரும் எதுவும் பயப்பட வேண்டாம். அவர் நல்லா இருக்காரு. கடவுளே, அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நம்ம ஆளுக தான். ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். ஒரு பிரச்சனையும் வராது. அப்படியே ஏதாவது வந்தாலும் நமக்கு தகவல் வந்துடும். தைரியமா இருங்க. நான் வரேன். கடவுளே, கொஞ்ச நேரத்துல என் புள்ள முருக என்ன பதற வச்சுட்டானே. அப்பா, இப்பதான் எனக்கு உயிரே வந்துச்சு. அம்மா, அண்ணன் நமக்காக தாம்மா இவ்வளவு கஷ்டப்படுறாரு. உனக்கு தேவையான எல்லா வசதியும் நான் வெளியில இருந்து உனக்கு செஞ்சு கொடுக்கறேன். உன் குடும்பத்தை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. இந்த நிமிஷத்துல இருந்து உன் குடும்பம் என் குடும்பம் மாதிரி. எந்த குறையும் இல்லாம நல்லபடியா நான் பாத்துக்குவேன். நீ தைரியமா இரு. என்ன இன்ஸ்பெக்டர் சார், முருகன் மேல ஒரு தூசி துரும்பு கூட படக்கூடாது. சரிங்க சார். பத்திரமா கூட்டிகிட்டு போய் ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கணும். ஜெயில் வார்டன் கிட்ட நான் பேசிக்கிறேன். சரிங்க சார். அப்புறம் சாப்பாடு 3 நேரமும் சரியா கொடுக்கணும். இடையில ஜூஸ் பழம்னு என்ன கேட்டாலும் வாங்கி கொடுங்க. கதிர், என்ன மன்னிச்சிடுங்க. இல்ல, தெரியாம நான் ஏதோ நினைச்சு அதுல நீங்க வந்து மாட்டி, அதெல்லாம் நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா. சார், ஏதாவது ஜூஸ் கடையில் வந்து இருக்கியா? ஓகே சார். கடவுளே, ஊர் பேர் தெரியாத ஊருக்கு என் புருஷன் வேலைக்கு போயிருக்காரு. இந்த குடும்பத்தை காப்பாத்த எந்த அளவுக்கு உழைக்கணுமோ அந்த அளவுக்கு உழைக்க தயாரா இருக்காரு. போன வேலையை முடிச்சிட்டு அவர் நல்லபடியா வீட்டுக்கு திரும்ப வரணும். அவருக்கு எந்த கஷ்டமும் வராம கூட இருந்து நீ தான் பாத்துக்கணும். எங்களை மாதிரி எந்த உதவியும் இல்லாத மக்களுக்கு நீதான் துணை. எங்களை கைவிட்டுறாதப்பா. ஜூஸ் போடுங்க. யோ சார், அவனுக்கு ஒரு ஜூஸ் கொண்டு போய் குடியா. ஓகே தம்பி, இந்த 2 ஜூஸ் கொடுங்க. கொண்டு போயா.
ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், ஒரு பெரிய அரசியல்வாதி ஃபேமிலி ஃபங்க்ஷன். முருகா 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 என்னங்க என்னாச்சுன்னு சொல்லுங்க. என்னங்க இது? என்னாச்சுங்க? அண்ணன் 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 என்னாச்சுன்னு? நீ ஏதோ ஆக்சிடென்ட் பண்ணிட்டதா சொல்றாங்க. எப்படின்னு? என்ன நடந்தது? மச்சான், இத சத்தியமா நீ பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது. எவனோ ஒருத்தன் பண்ணதுக்கு இப்படி பழி ஏத்துக்கு நீ உள்ள உட்காந்துருக்க. நீ என்ன நடந்துச்சு? ஏன் இந்த மாதிரி பண்ணிருக்க நீ? ஏங்க என்னங்க? ஏங்க எதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இதுக்கு தான் என்ன தாலி கட்டி கூட்டிட்டு வந்தீங்களா?